ஹலோ, இந்த ரிவ்யூ டியூட்டோரியல் நம்ம மெட்ரிக் கேஸோட வால் பேஸ்ட் ஃபேமிலி பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபேமிலிஸ் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிவிட்டு மெட்ரிக் கேஸோட வால் பேஸ்ட் ஃபேமிலி டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணி வாலில் ஒரு ஓப்பனிங் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட் சைடை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் லைன்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ரெஃபரன்ஸ் லைன் அக்யூரேட் டைமென்ஷனில் தான் ட்ரா பண்ணணும், இல்லை இது ரேண்டமாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைமென்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 2 வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன் அண்ட் ஹாரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன்ஸுக்கு டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு ஈக்யூ கொடுக்கலாம். ஸோ ஹாரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன்ஸுக்கு நம்ம வந்து 2க்குமே பேராமீட்டர் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டைமென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ இது ஹைட் பேராமீட்டரை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஹைட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் நான் 1400 mm கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வித் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வெர்டிக்கல் ரெஃபரன்ஸ் லைன்ஸுக்கு டைமென்ஷன் டூல் யூஸ் பண்ணி டைமென்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு டைமென்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு வித் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வாலில் ஓப்பனிங் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு க்ரியேட்டில் போய்ட்டு ஓப்பனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம மாடல் ட்ரா பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதில் நான் இப்போ ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே ட்ரா பண்ணேன். ஸோ கன்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதை லாக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ ஃபினிஷ் கொடுத்துட்டு வியூஸில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தா தெரியும் வாலில் வந்து ஓப்பனிங் க்ரியேட் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் நான் ஷீப் யூஸ் பண்ணி தான் ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இப்போது ஸ்கெட்ச் பாத் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஓப்பனிங்க்கு மேலேயே பாத் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இதுவுமே ரெஃபரன்ஸ் லைன் மேலே இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ ஜஸ்ட் இதை லாக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டு எடிட் ப்ரொஃபைல் கொடுத்து ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போது ரைட் வியூக்கு போகலாம். இதில் இப்போ ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக என்ன ப்ரொஃபைல் வேணுமோ அதை ட்ரா பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரொஃபைல்ஸுக்கு உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஒன்றுமே செட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பாத்துக்கு வந்து கன்ஸ்டன்ட் செட் பண்ணனால இதுக்கு ஒன்றுமே செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதை ஃபினிஷ் கொடுக்கலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டு வியூஸில் போய் பார்க்கலாம். நம்மளோட ஃப்ரேம் ரெடி ஆகிட்டு. ஸோ கன்ஸ்டன்ட் லாக் ஆச்சான்னு செக் பண்ண வேண்டி நம்ம டைமென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்ஸ்டன்ட் இதில் கரெக்டாக தான் லாக் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிரெத் கன்ஸ்டன்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே கரெக்டாக தான் லாக் ஆகிருக்கு. ஸோ இதில் இப்போ அடிஷ்னல் ஒரு பேராமீட்டர் கூட க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன பேராமீட்டர்னா எலிவேஷன் பேராமீட்டர். ஸோ ரெஃபரன்ஸ் லெவலேருந்து எவ்வளோ ஹைட்டில் வந்து இது ப்ளேஸ் ஆகிறதுன்னு செட் பண்ண வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேராமீட்டர் செட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் பேராமீட்டர் தான் மெட்டீரியல் ஆப்ஷன் கிட்டே இருக்க குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணலாம். அதில் போய் நியூ பேராமீட்டர்ஸில் போய் நியூ பேராமீட்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் லோட் இன் த ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளாடி கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ 3D வியூவில் போய்ட்டு ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எல்லா டைப்பான வால் கேட்டகரியிலுமே ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ஸ் பேராமீட்டரில் இருக்க எலிவேஷன் ஃப்ரம் லெவலில் கிளிக் பண்ணி உங்களால் ஹைட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இதோட எடிட் டைப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண எலமெண்ட் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி செட் பண்ண பேராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் வேணும்னா பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஹைட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதை பார்த்தா தெரியும் ஹைட் மட்டும் தனியாக சேஞ்ச் ஆகிருக்கும். சிமிலர்லி நான் இன்னொரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதையுமே டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட பிரெத்தை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அந்த எலமெண்ட் இது பிரெத் மட்டும் தனியாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அகைன் எடிட் டைப்பில் போயிட்டு அதோட மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியலை செட் பண்ணலாம். இல்லை புது மெட்டீரியல் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ரியலிஸ்டிக் வியூவில் போய் பார்த்தா தெரியும் நம்ம அப்ளை பண்ண மெட்டீரியல் இல்லை தெரியும். அண்டு நம்ம அப்ளை பண்ண அந்த பர்டிகுலர் டூப்ளிகேட் ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ மெட்ரிக் கேஸ்ஒர்க் வால் பேஸ்ட் ஃபேமிலி டியூட்டோரியல் அவ்வளோதான். ஃபர்தராக நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம காலம் பேஸ்ட் ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த Revit tutorial. அண்ட் Revit ஈஸியாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டு கண்டிப்பாக இந்த tutorial பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.